வாசகர்களாகிய நேயர்களுக்கு வணக்கம். பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 12. நந்தினி. குந்தவை தேவியோட அழகுல மயங்கின நம்ம கதாநாயகன் வந்தியத்தேவன் அந்த நேரத்துல குழந்தை ஜோஷியரோட வீட்டுக்கு எப்படி வந்தா? 10வது அத்தியாயத்துல ஆழ்வார்க்கடியான படகுல ஏத்த சொல்லி அந்த சைவ பக்தன் ஓடக்காரன் கிட்ட சிபாரிசு பண்ணின வந்தியத்தேவன் ஏத்திக்கிட்டான் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? எப்படி அங்க வந்து சேர்ந்தா? அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஆழ்வார்க்கடியான் படகுல ஏறினது பிடிக்காம சைவ பெரியார், தம்பி உனக்காக போனா போகுதுன்னு அவனை ஏத்திக்கிட்டேன். ஆனா ஓடத்துல இருக்கிற வரைக்கும் அந்த 8 எழுத்து பேரை அவன் சொல்லவே கூடாது. சொன்னா இவனை இந்த கொள்ளிடத்துல பிடிச்சு தள்ளிவிட சொல்லிடுவேன். ஓடக்காரங்கெல்லாம் என்னோட ஆட்கள் தெரியுமா? நம்பிகளே கேட்டுச்சா அப்படின்னா வந்தியத்தேவன். இவரு அந்த 5 எழுத்து பேரை சொல்லாம இருந்தா நானும் 8 எழுத்து திருநாமத்தை சொல்லல. சிவபெருமான் பேரை நான் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, கற்றுணை பூட்டி கடலர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு கர்ஜிச்சாரு அந்த சைவ பெரியார். நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் உரத்த குரல்ல பாடத் தொடங்கினான். சிவசிவா அப்படின்னு சைவர் 2 காதலையும் கைவிரல வச்சு அடிச்சுக்கிட்டாரு. ஆழ்வார்க்கடியானோ சைவ பெரியாரோ சண்டை போட்டு கைகலப்பு ஆகி ஓடக்காரங்களும் வந்தியத்தேவனும் குறுக்கிட்டு அவங்கள விளக்கினாங்க. பக்த சிகாமணிகளே, நீங்க 2 பேரும் இப்போ மோட்சத்துக்கு தான் போக போறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்தியத்தேவன். ஓடக்காரங்கள்ல ஒருத்தன் கொள்ளிடத்துல விழுந்தா மோட்சத்துக்கு போக போறது நிச்சயமோ என்னமோ தெரியாது, ஆனா முதலையோட வயிற்றுக்குள்ள நிச்சயமா போகலாம். அங்க பாருங்க, பார்த்தா முதல்ல வாயை திறந்துட்டு இருந்தது. அதை பார்த்துட்டும் கூட உன்னோட நாராயணனை இப்ப எங்க, உன்னோட சிவனை இப்ப எங்க அப்படின்னு ஒரே சண்டை. சரி, இப்படி 2வது அத்தியாயத்துல இருந்து சைவம் வைணவம் சண்டையா இப்படி அடிக்கடி நமக்கு ஆசிரியர் சொல்ல வேண்டியதோட அவசியம் என்ன? அதையும் அவங்களே சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பழந்தமிழ்நாட்டுல ஏறக்குறைய 600 வருஷ காலம் பௌத்த மதத்துக்கும் சமண மதத்துக்கும் செல்வாக்கு அதிகமா இருந்தது. இந்த செல்வாக்குனால சிற்பம், சித்திரம், கவிதை, காவியம்னு கலைகள் எல்லாம் எக்கச்சக்கமா வளர்ந்தது. இங்கதான் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தோன்றினாங்க. அமுதமான தெய்வ பாசுரங்களை பாடி வைஷ்ணவத்தையும் சைவத்தையும் வளர செஞ்சாங்க. இவங்களுடைய பிரச்சாரம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்தது. சமய பிரச்சாரத்துக்கு சிற்பக்கலையோட இசைக்கலைகளையும் பயன்படுத்தினாங்க. இந்த இசைப்பாடல்கள் கேட்கிறவங்க உள்ளத்தை பரவசப்படுத்தி பக்தி வெறி தந்தது. ஆழ்வார்களோட பாடல் பெற்ற விஷ்ணு ஸ்தலங்களும் மூவரோட பாடல் பெற்ற சிவஸ்தலங்களும் புது சிறப்பையும் புனித தன்மையையும் அடைஞ்சது. சரி, அந்த மூவர்லாம் யாரு? திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், இவங்க தான் அந்த மூவர். அதுக்கு முன்னால செங்கலாலையும் மரத்தினாலையும் கட்டப்பட்டிருந்த கோவில்களோட திருப்பணிகளை விஜயாலய சோழர் காலத்துல இருந்தே சோழ மன்னர்களும் அவங்கள தொடர்ந்து அவங்களோட வாரிசுகளும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல கேரள நாட்டுல ஒரு சம்பவம் நடந்தது. காலடின்ற இடத்துல ஒரு மகான் அவதரிச்சாராம். இளம் வயசுலயே சன்னியாசியாவும் ஆனாராம். வடமொழி சாஸ்திரம், வேத உபனிஷம், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம்னு அத்வைத்த வேதாந்த கொள்கைகளை கொடிநாட்டினாராம். வடமொழி நல்லா தெரிஞ்சிருந்ததுனால பாரதம் முழுக்க திக்விஜயம் செஞ்சு 8 அத்வைத்த மடங்களை ஸ்தாபனம் செஞ்சிருந்தாராம். இவரோட கொள்கையை ஆதரிச்சவங்க நாடு பூராவும் பரவினாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம கதை நடந்த காலத்துல இருந்து 980 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1950ல இருந்து 980 கழிச்சுக்கோங்க. சமயத்துக்காக அந்த நேரத்துல வாத போர்கள் நிறைய நடக்குமா. சில சமயத்துல அதுவே அடிதடி சண்டையா கூட போய் முடியுமா. சரி, கதையில இருந்து எங்கெங்கயோ போற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டா, நம்ம ஆசிரியர் கல்கி அவங்க தான் இப்போ இதை தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் இந்த கதையை பின்னாடி இன்னும் போக போக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓடம் கரைக்கு போனதும் சைவ பெரியார் ஆழ்வார்க்கடியான பார்த்து, நீ நாசமாய் போவாய் அப்படின்னு கடைசியா சாபம் கொடுத்துட்டு தான் போனாரு. வந்தியத்தேவன் கூட வந்த வீரனும் குதிரை சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு போனான். ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஆத்தங்கரையில அரச மரத்துக்கு கீழே உட்கார்ந்தாங்க. அந்த மரத்தோட விசாலமான அடர்ந்த கிளைகள்ல 100கணக்கான பறவைகள் இருந்தது. வந்தியத்தேவனும் நம்பியும் ஒருத்தரோட வாயை இன்னொருத்தர் பிடுங்குற மாதிரி ஏதாவது விஷயத்த கிரகிக்கலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசினாங்க. அந்த சம்பாஷணைய கேட்கலாமா? ஏன் தம்பி, கடம்பூர் மாளிகைக்கு என்னையும் கூட்டிட்டு போகாம விட்டுட்டு போயிட்ட பாத்தியா? நான் போறதே பெரிய கஷ்டமா போயிடுச்சு நம்பிகளே. அப்படியா? அப்புறம் எப்படிதான் போன? ஒருவேளை போலையோ? போனேன். ஒரு காரியத்தை நினைச்சிட்டா பின்வாங்கிடுவேனா?
வாசல்ல காவலாளிங்க தடுத்தாங்க. குதிரையை ஒரு தட்டு தட்டி விட்டு உள்ள விட்டேன். தடுத்தவங்க அத்தனை பேரும் உருண்டு தரையில விழுந்தாங்க. அப்புறம் அவங்க என்னை சூழ்ந்துக்கிறதுக்குள்ள என் நண்பன் கந்தமாறன் ஓடி வந்து என்னை கூப்பிட்டுக்கிட்டான். அப்படித்தான் இருக்கும்னு நானும் நினைச்சேன். ரொம்ப தைரியசாலிப்பா நீனு. அப்புறம் என்ன நடந்துச்சு? யார் யார் வந்திருந்தாங்க? எத்தனையோ பிரமுகர்கள் வந்திருந்தாங்க. அவங்களுடைய பேரெல்லாம் எனக்கு தெரியாது. பழுவேட்டரையரும் வந்திருந்தாரு. அவரோட இளம் மனைவியும் வந்திருந்தாங்க. அப்பா, அந்த பொண்ணோட அழகை என்னன்னு சொல்றது. நீ பாத்தியா என்ன? ஆமா, பார்க்காமலையா? என் நண்பன் கந்தமாறன் என்னை அந்த புறத்துக்கு கூட்டிட்டு போனான். அங்க பார்த்தேன், அவ்வளவு ஸ்திரீகள்லையும் பழுவேட்டையரோட இளையராணி தான் பிரமாத அழகோட இருந்தா. மற்ற கர்ணில மங்கையர்களுக்கு நடுவுல அந்த ராணியோட முகம் பூர்ண சந்திரன் மாதிரி ஜொலிச்சிச்சு. ரம்ப, ஊர்வசி, திலோத்தம, இந்திராணி, சந்திராணின்னு எல்லாரும் அவளுக்கு அப்புறம்தான். ஒரேடியா வர்ணிக்கிறியே. அப்புறம் என்ன நடந்துச்சு? குறவை கூத்து நடந்ததா? நடந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அப்போதான் உங்களை நினச்சிக்கிட்டேன். எனக்கு கொடுத்து வைக்கலப்பா. இன்னும் என்னெல்லாம் நடந்துச்சு? வேலை நாட்டம் நடந்தது. தேவராளனும் தேவராட்டியும் மேடைக்கு வந்து ஆவேசமாக ஆடினாங்க. சன்னதம் வந்துச்சா? வாக்கு ஏதாவது சொன்னாங்களா? நினைச்ச காரியம் கைகூடும், மழை பெய்யும், நில வேலையும் அப்படின்லாம் சன்னதக்காரன் சொன்னான். அவ்வளவுதானா? இன்னும் ஏதோ ராஜாங்க விஷயமா சொன்னா, அதை நான் ஒன்றும் கவனிக்கல. அடடா, இவ்வளவுதானா? கவனிச்சிருக்கணும் தம்பி. நீ இளம் பிள்ளை, நல்ல வீரனா வேற இருக்க. ராஜாங்க விஷயங்களை பற்றி எங்கேயாச்சும் யாராச்சும் பேசினா காதில் போட்டு வச்சுக்கணும், சரியா? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எனக்கு கூட இன்னைக்கு காலையில் அப்படி தான் தோணுச்சு. காலையில் தோணுச்சா? ஏன்? காலையில் கந்தமாறனும் நானும் பேசிக்கிட்டே கொள்ளிடக்கரை வரைக்கும் வந்தோமா. ராத்திரி நான் படுத்து தூங்குனதுக்கு அப்புறமா கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்த விருந்தாளிகள் கூட்டம் போட்டு ஏதேதோ ராஜாங்க விஷயமா பேசினாங்களாம். என்ன பேசினாங்களாம்? அது எனக்கு தெரியாது. கந்தமாறன் ஏதோ சூசகமாக தான் சொன்னான், தெளிவாக சொல்லலை. ஏதோ ஒரு காரியம் சீக்கிரம் நடக்க போகுது, அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் பேச்சே மர்மமாக இருந்தது. ஏன் சுவாமிகளே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதை பற்றி? நாடு நகரங்கள்லாம் ஏதேதோ பேசிக்கிறாங்களே. வானத்தில் வால் நட்சத்திரம் தெரியுது, ராஜாங்கத்துக்கு ஏதோ ஆபத்து, அப்படி இப்படின்லாம் பேசிக்கிறாங்களே. தொண்டை மண்டலம் வரைக்கும் இதுதான் பேச்சு. இன்னும் யார் யாரோ பெரிய கைகள்லாம் சேர்ந்து அடிக்கடி அடுத்த பட்டத்துக்கு யார் வர போகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்களாம். உங்களுக்கு என்ன தோணுது? அடுத்து பட்டத்துக்கு யார் வரக்கூடும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி. ராஜகாரியங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் வைஷ்ணவன், ஆழ்வார்களோட அடியாருக்கு அடியான். எனக்கு தெரிஞ்ச பாசுரங்களை பாடிட்டு ஊர் ஊரா திரியிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன். புண்ணியமா போகும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அடடா, தெய்வ தமிழ் பாசுரத்தை நிறுத்த சொல்றியே. ஆழ்வார்க்கடியான் நம்பிகளே, எனக்கு ஒரு சந்தேகம் தோணுது, சொல்லட்டுமா? தடியை தூக்கிட்டு அடிக்க வர மாட்டீங்களே. உன்னை அடிக்க என்னால் முடியுமா? உங்களோட வைஷ்ணவம், பக்தி, பாசுர பாடல் இதெல்லாம் வெறும் வேஷம்னு நான் சந்தேகிக்கிறேன். ஐயோ, இது என்ன பேச்சு? அபச்சாரம் அபச்சாரம். அபச்சாரமும் இல்லை, உபச்சாரமும் இல்லை. உங்களோட பெண்ணாசையை மறைக்கிறதுக்காகத்தானே இந்த மாதிரி வேஷம் போட்டு திரியிறீங்க. உங்களை மாதிரி நான் இன்னும் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். பெண்ணாசை பித்து பிடிச்சு அலையிறீங்க. என்னதான் அப்படி அந்த பெண்கள் கிட்ட இருக்கோ எனக்கும் புரியலை. தம்பி, பெண் பித்து பிடிச்சு அலையிறவங்க சில பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களோட என்ன சேர்க்காத. நான் வேஷதாரி இல்லை. அப்படின்னா பல்லக்கில் வந்து அந்த பெண்கிட்ட ஓலை கொடுக்கும்படியா என்னையும் கேட்டீங்க? அதுலேயும் இன்னொரு மனுஷன் மனம் புரிஞ்சுக்கிட்ட பெண்கிட்ட யாராச்சும் மனசை செலுத்துவாங்களா? நீங்கள் கடம்பூர் மாளிகைக்கு வரணும்னு சொன்னதும் அவளை பார்க்கறதுக்கு தானே. இல்லைன்னு மட்டும் சொல்ல வேணாம். இல்லைன்னு நான் சொல்லலப்பா. ஆனால் அதுக்கு நீ சொன்ன காரணம் தவறு. அதுக்கு வேற தகுந்த காரணம் இருக்குது. அது ஒரு பெரிய கதை. குதிரை இன்னும் வர காணோம். அந்த கதையை தான் சொல்லுங்க, கேட்கலாம். கதைனா கற்பனை கதை இல்லை தம்பி, உண்மையா நடந்த கதை. அவசியம் சொல்லத்தான் வேணுமா? இஷ்டம் இருந்தா சொல்லுங்கப்பா. சொல்கிறேன். மறுபடியும் உன்கிட்ட ஏதாவது உதவி கேட்குற மாதிரி இருந்தா அப்போ தட்டாமல் செய்வேல. நியாயமாக இருந்தால் செய்வேன். உங்களுக்கு இப்போ இஷ்டம்னா சொல்லுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. உன்கிட்ட கட்டாயம் சொல்லித்தான் தீரணும். இந்த இரணியாசுரன் பழுவேட்டையரோட இளம் மனைவி இருக்காளே, நான் ஓலையை கொண்டு போய் கொடுக்க சொன்னேனே, அவள் பேரு நந்தினி. அவளோட கதையை நீ கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவ. உலகத்தில் இப்படியும் அக்கிரமம் இருக்குமா அப்படின்னு பொங்குவ. இந்த முன்னுரையோட ஆழ்வார்க்கடியான் நந்தினியை பற்றின கதையை சொல்ல ஆரம்பித்தான். ஆழ்வார்க்கடியான் பாண்டிய நாட்டுல வைகை நதி கரையோரத்துல ஒரு கிராமத்துல பிறந்தவன். அவனுடைய குடும்பத்தார் பரம பக்தர்களான வைஷ்ணவர்கள். அவங்களுடைய அப்பா ஒரு நாள் நதிக்கரையில உள்ள நந்தவனத்துக்கு போனாரு. அங்க ஒரு பெண் குழந்தை அனாதையா கிடக்கிறத பார்த்தாரு. குழந்தைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் வந்தாரு. குழந்தை களையாவும் அழகாவும் இருந்ததுனால குடும்பத்துல இருந்தவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. நந்தினி அப்படின்னு குழந்தைக்கு பேரும் வச்சாங்க. ஆழ்வார்க்கடியானோ தன்னோட தங்கச்சியாவே நினைச்சு அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தான்.
நந்தினிக்கு பிராயம் வளர்ந்துகிட்டே போன மாதிரி பெருமாள் மேலையும் பக்தியும் வளர்ந்துகிட்டே போச்சு. அவ இன்னொரு ஆண்டாளாக போறாப்பா அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்பினாங்க. இந்த நம்பிக்கை ஆழ்வார்க்கடியானுக்கு அதிகமாவே இருந்தது. அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அந்த பெண்ணை வளர்க்குற பொறுப்பை அவனே ஏத்துக்கிட்டான். 2 பேரும் ஊர் ஊரா போய் ஆழ்வார்களோட பாசுரங்களை பாடிட்டு வைஷ்ணவத்தை பரப்பிக்கிட்டே வந்தாங்க. நந்தினி துளசி மாலை அணிஞ்சு பக்தி பரவசத்தோட பாசுரம் பாடுறத கேக்குறவங்க மயங்கி போயிடுவாங்க. ஒரு சமயம் ஆழ்வார்க்கடியான் திருவேங்கடத்துக்கு யாத்திரைக்கு போக வேண்டியது இருந்தது. திரும்பி வர கால தாமதம் ஆயிடுச்சு. அப்ப பார்த்து நந்தினிக்கு ஒரு விபரீதமும் நடந்தது. பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இறுதி போர் மதுரைக்கு பக்கத்துல நடந்தது. பாண்டியர் சேனை சர்வ நாசம் அடைஞ்சது. வீரபாண்டியன் உடம்பெல்லாம் காயம். போர்க்களத்துல அப்படியே விழுந்துட்டான். அவனோட அந்தரங்க ஊழியர்கள் சிலர் என்ன பண்ணாங்க, அவனை கண்டுபிடிச்சு அவனோட உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணாங்க. அன்னைக்கு ராத்திரியே நந்தினியோட வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. பாண்டியனோட நிலைமைய பார்த்து மனமிறங்கின நந்தினி அவனுக்கு பணிவிடையும் செய்ய ஆரம்பிச்சா. ஆனா சீக்கிரத்துல சோழ வீரர்கள் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. நந்தினியோட வீட்டை சூழ்ந்துகிட்டு உள்ள புகுந்து வீரபாண்டியனை கொன்னாங்க. நந்தினியோட அழக பார்த்து மோகிச்சு போன பழுவேட்டரையர் அவளை சிறப்பிடிச்சுக்கிட்டு போயிட்டாரு. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் ஆழ்வார்க்கடியான் நந்தினிய பார்க்கவே முடியல. அன்னையில இருந்து ஒரு தடவையாச்சும் நந்தினிய தனியா பார்த்து பேசிடணும், அவளுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவளை விடுதலையும் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் முயற்சி பண்ணிட்டே இருந்தான். ஆனா இது வரைக்கும் அந்த முயற்சி வெற்றி பெறவே இல்லை. இந்த வரலாறு கேட்ட வந்தியத்தேவனோட உள்ளம் உருகிடுச்சு. கடம்பூர் மாளிகையில பல்லக்குல இருந்தது நந்தினி இல்ல, இளவரசர் மதுராந்தகர் தான் அதுக்குள்ள இருந்தாரு அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கிட்ட சொல்லிடலாமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சான். அப்புறம் ஏதோ மனசுல ஒண்ணு தடை பண்ணுச்சு. ஒருவேளை இந்த கதை முழுக்க ஆழ்வார்க்கடியானோட கற்பனையா இருந்துச்சுன்னா, அதனால கடம்பூர் மாளிகையில தான் தெரிஞ்சுக்கிட்ட ரகசியங்கள் எதையும் சொல்லல. அப்பதான், தம்பி எனக்கு ஒரு உதவி செய்யா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் கேட்டான். நான் என்ன உதவி செய்ய முடியும்? பழுவேட்டரையர் தான் இந்த சோழ பேரரசியே ஆட்டுவிக்கிறாரு. நானும் ஒரு செல்வாக்கும் கூட இல்லாத தனியாளு, என்னால என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு வந்தியத்தேவன் ரொம்ப ஜாக்கிரதையாவே பேசினான். அதுக்கப்புறமா, நம்பிகளே, இந்த ராஜ காரியங்களை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நான் சொல்றீங்க. சுந்தர சோழ மகாராஜாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த பட்டத்துக்கு யார் வரப்போறாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் எனக்கு எப்படிப்பா தெரியும் தம்பி, குழந்தை ஜோசியரை கேட்டா ஒரு வேளை சொல்லுவாரு. ஓஹோ, குழந்தை ஜோசியர் உண்மையிலேயே அவ்வளவு கெட்டிக்காரர் தானா? அசாத்திய கெட்டிக்காரரு. ஜோசியத்தையும் பார்த்து சொல்வாரு, மனசையும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்வாரு. அது மட்டும் இல்லாம உலக விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரியும் ஆருட சொல்வாருன்னா பாத்துக்கோ அப்படின்னா அவரை பார்த்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு வந்தியத்தேவன் தீர்மானிச்சு குழந்தை ஜோதிடரை பார்க்க போனான். ஆக இப்படித்தான் 11வது அத்தியாயத்துல வந்தியத்தேவன் குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. ஆதி காலத்துல இருந்து மனுஷ குலத்துக்கு வருங்கால நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய ஆசை இருந்திருக்கு. அரசர்களுக்கும் அந்த ஆசை இருக்கு, ஆண்டிகளுக்கும் அந்த ஆசை இருக்கு, அறிவுல சிறந்த மேதாவிகளுக்கும் இருக்கு, அறிவே இல்லாத மூடமதியர்களுக்கும் இருக்கு இப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. நமக்கும் அந்த ஆசை இருக்குல்ல, நம்ம நாட்டுக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி யாராவது ஆருடம் பார்த்து சொன்னா நல்லா இருக்கும்னு. சரி, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த நந்தினியை பண்றதுக்கு சில பர்சனல் ரீசன்ஸ் இருந்ததுனால 2 வாரம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 2 வாரத்துலயும் காம்பன்சேட் பண்ற மாதிரி இன்னைக்கே உங்களுக்கு 13வது எபிசோடையும் ரிலீஸ் பண்றோம். சந்தோஷமா?